வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையின் 10வது நாடாளுமன்ற அமர்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமானது. இந்த நாடாளுமன்ற அமர்வில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வடக்கு மாகாண மக்களால் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி கௌசல்யா இருவரும் சென்றிருந்தனர். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தமது முதல் நாள் நாடாளுமன்ற அமர்விலேயே இலங்கை முழுவதும் தமிழ் ஊடகங்கள் மட்டுமல்ல, சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்களிலும் முதல் பக்க செய்திகளிலும் இடம் பிடித்து விட்டார். காரணம், அவர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலிமையாக அமர்ந்த ஆசனத்தில் அமர்ந்ததுதான். அந்த விவரங்களை பார்ப்பதற்கு முன் முதலில் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் முன்பே தன்னை நாடாளுமன்றம் வரை அழைத்து வந்த தமிழ் மக்களுக்கு, உயர்நீத்த மாவீரர்களுக்கும் மேதகுவுக்கும் நன்றிகளை கூறுவதாக தெரிவித்துவிட்டு நாடாளுமன்றத்திற்கு உள்ளே சென்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே சென்று அங்கு நடப்பவற்றை நேரடியாக ஒளிபரப்பிய முதலாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இவர்தான் உள்ளார் என மக்களால் அதிகம் பேசப்படுகின்றது. நடைபெற்ற முதலாவது நாடாளுமன்ற அமர்வில் யாருக்கும் ஆசனங்கள் ஒதுக்கப்படவில்லை. ஆதலால் இன்றைய தினம் அவர்கள் விருப்பப்படி ஆசனங்களில் அமரலாம் என்ற அறிவிப்பு 2 தினங்களுக்கு முன்பே நாடாளுமன்ற அதிகார சபையால் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா போய் அமர்ந்த ஆசனம் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சஜித் பிரேமதாச வலிமையாக அமரும் ஆசனம். சற்று நேரத்தில் அங்கிருந்த நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர், இது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆசனம், நீங்கள் இடம் மாறி வேறு ஆசனத்தில் அமருங்கள் என சிங்களத்தில் கூறியுள்ளார். அது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவால் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பெயர் இங்கு பொறிக்கப்படவில்லை. இன்று எந்த ஆசனத்திலும் அமரலாம் என்று கூறப்பட்டுள்ளது என்றார் அர்ஜுனா. பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் தமது ஆசனங்களில் அமர்வதுதான் மரபு என்று நாடாளுமன்ற அதிகாரி தெரிவித்தார். அதற்கு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா, மரபுகளை மாற்றத்தானே நாம் நாடாளுமன்றம் வந்திருக்கிறோம் என்று பதிலளித்தார். இந்த உரையாடல் முழுவதும் சிங்களத்தில் நடைபெற்றது. அதன் ஒளிப்பதிவும் வெளியாகி இருந்தது. அதனால் இது இன்று இலங்கையில் தமிழ், சிங்கள, ஆங்கில ஊடகங்களில் முதற்பக்க செய்தியாக மாறியது. ஜனாதிபதி அனுரகுமார தமது தேர்தல் பிரச்சாரத்தில் நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்த போகிறோம், நாடாளுமன்றத்தில் இருந்த பழமையான மரபுகளை தூக்கி எறியப்படும் என்று மேடைகளில் பேசியிருந்தார். அதே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நடைமுறையில் செயற்படுத்தி இருந்தார் என்று ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி ஆதரவு சிங்கள ஊடகங்களிலும் செய்தி வெளியானது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறுவது ஆச்சரியம். அப்படி வெற்றி பெற்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் சிங்களத்தில் பதில் கூறி தமது செய்கையில் எந்த தவறும் கிடையாது என்று தெரிவித்தது மிகவும் ஆச்சரியமானது என்று சில சிங்கள ஊடகங்கள் எழுதியுள்ளன. வழமையாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் போகும் நாட்களே குறைவு. போனாலும் பூனை போல சென்று வாய் திறக்காமல் திரும்புவதே வழமை. மியாவ் என்றாவது சத்தம் போடலாம், அதையும் போட மாட்டார்கள். ஓசைப்படாமல் வந்து விடுவார்கள். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற ஆரம்பமே இப்படி பரபரப்பாக தொடங்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்த நாடாளுமன்ற அமர்வுகளில் பல சம்பவங்களை எதிர்பார்க்கலாம். இது தொடர்பாக சில விடயங்களை அவர் பகிர்ந்துள்ளார். அது என்ன என காணொலியில் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனையோருடன் கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார பற்றியும் சில விடயங்களை பகிர்ந்துள்ளார். அத்தோடு தனது கட்சி ஆரம்பிக்கும் திட்டங்களை பற்றியும் கூறியுள்ளார். அவருடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கி ஒன்றினை தருவதாகவும் அரசாங்கம் கூறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது மாதிரியான சில முக்கியமான சுவாரஸ்யமான பல முக்கியமான விடயங்களையும் தெளிவுபடுத்தி கூறியுள்ளார். அவை என்ன என காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா. இன்றைக்கு பாராளுமன்ற தேர்வு சில தேர்வு ஃபன்னாக இருக்கட்டும் போட்டினான், சில சீரியஸாக இருக்கட்டும் போட்டினான். அந்த பாராளுமன்றத்தில் அந்த எங்கேயுமே என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறது எனக்கு நல்ல விஷயம் தான். என்னென்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் முதல் நாள் அமர்வு, இன்றைய முதல் நாள் அமர்வு 21ஆம் தேதி ஜனாதிபதியின் உரையும், மற்றது பிரதம பாராளுமன்ற அமர்வில் இருக்கிற வளமான ப்ரொசீடிங்ஸும் அதில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது தெளிவாக. முதல் நாள் விரும்பின இடத்துல இருக்கலாம். சீட்ஸ் யாருக்குமே அரேஞ்ச் பண்ணப்படவில்லை. அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா, டேபிளில் முன்னுக்கு ஒரு சின்ன இடத்துல அந்த சின்ன எம்ப்ளம் மாதிரி ஒட்டியிருக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா.
ஹானரபிள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து இப்போ இன்றைக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்தோம். பழைய பாராளுமன்றத்தை நாங்கள் க்ளீன் பண்ணியிருந்தபடியாக இன்றைக்கு எல்லாரையுமே ரிமூவ் பண்ணியிருந்தது. ஸோ இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த ரெண்டுலையும் ஆளுங்கட்சியில் வந்து மொத்தம் 159 பேர் இருக்கிறபடியாலும், மற்றது ஆளுங்கட்சியில் வந்து 116 கதிரை தான் ஒரு பக்கம் இருக்கிறபடியாலும், எதிர்கட்சியில் வந்து மிச்சம் இருக்கிறபடியாக அவர்கள் ஆளுங்கட்சி ஃபுல்லாக அவர்களில் இருந்து அப்புறம் எதிர்கட்சியிலையும் பாதி அளவுக்கு 40 பேர் இருக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ நான் இன்றைக்கு எதிர்கட்சியில் அந்த எதிர்பக்கம் மற்ற பக்கம் ஆளுங்கட்சி பக்கம் ஏற்கனவே அவர்கள் 8 மணிக்கு முன்னே 9 மணிக்கு முன்னே வந்து விட்டார்கள். ஸோ இந்த பக்கம் போய் இருக்கையில் ரெண்டமாக போய் ஒரு கதிரையில் இருந்து நான் இந்த கதிரையோட நம்பர் வந்து சீட் நம்பர் 8. ஸோ அப்போ வந்து சொல்லிச்சு நம்ம அந்த பாராளுமன்ற பழைய வெள்ள வெட்டி அரசியல்வாதிகள் முக்கியமாக வந்து ராதாகிருஷ்ணன் நான் வந்து என்னோட கட்சியை விஷ் பண்ணவர். அதுக்கு பிறகு இவர் யார் என்ன தோழர் சாணக்கியன் வந்து விஷ் பண்ணவர். இங்கே பக்கத்தில் லோயர் இருக்கிறா அவள் தான் எடுத்து விட்டு கொண்டிருக்கா போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவர் என்ன பேர் இந்த ஜேவிபியில் தேசிய பட்டியலில் வந்தார் அந்த அண்ணா கேட்ட பஞ்சாம்பரியில் அவர் வந்து எல்லாம் விஷ் பண்ணவே இல்லை. நம்மள நீங்கள் நினைக்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் ஒருத்தர் அடிபட்டு பேச்சு படுறதில்ல, கருத்துக்களால் தான் மோதப்படுறது. மற்றது எங்கள் ரிஷாத் பதிவின் எல்லாருமே வந்து காய்ச்சது. சில பேர் கொஞ்சம் இது கூடினார்கள், அவை பெரிய சீட் போட்டிருந்தது. பட் அது முக்கியமாக என்பிபி லோயர்ஸில் தம்பி என்ன பேர் வந்து இளங்குமரன் அதை மறந்துடுவேன். இந்த கொப்பி ஹரணி இருக்குது, ஒரிஜினல் ஹரணியோட போய் காய்ச்சேன் நான். மேடம் ஹானரபிள் டாக்டர் என்ன சொல்கிறது ப்ரொஃபஸர் ஹானரபிள் டாக்டர் ஹரிணி அமரசூரிய ஓகே அவளுடைய போய் காய்ச்சினான் விஷ் பண்ணினா அதுக்கு விஷ் பண்ணவா. அப்படி ஒரு சாதாரணமே தான் இருந்தது. அப்போ நம்ம 8ஆம் நம்பரில் இருக்கல எனக்கு அது தெரியாது. வேறு அப்பா வேறு மாமா எல்லாம் அதில் அவளமே இருக்கிற வேண்டு. ஸோ வந்து சொல்லிச்சினம் இது வந்து அவர் வந்து வளமையாக இருக்கிற கதிரை என்று சொல்லிச்சினம் சஜித் பிரேமதாஸ். அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு கிண்ணியாவில் திருங்கச்சி சொன்னீங்களா ஒரு ஆசாண்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லை இதில் அவர் இருக்கிறவர் இவர் இருக்கிறவர் வளமையான மாதிரி இருக்காண்டு ஸ்கூல் பிள்ளையர் மாதிரியே பிஹேவ் பண்ணுறானு. நான் சொன்னேன் இல்லை இந்தியாவில் இருக்காப்பு இதில் இருக்கணும்ண்டு. ஸோ அதில் நான் எழும்ப விடையாது. அவர்கிட்ட வேறு கதிரை எவ்வளோ கதிரை இருக்குது போய் இருக்க சொல்லி பின்னுக்கு. ஏனென்றால் இவர் எங்களுக்கு செய்தது தமிழனுக்கு செய்ததுக்கு திருப்பி செஞ்சு விட்டுருக்கேன். அதை விளங்காமல் சும்மா லூசர் மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் போய் அர்ச்சுனா இருந்தார் எல்லாம் பிசர் மாதிரி போஸ்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அது உங்களோட எஜுகேஷன் லெவலில் இருந்தால் விளங்குது உங்களோட போஸ்ட்டுகளை. கத்தா அப்படி என்ன காசு நம்ம லியல் நம்ம Arjuna. निकलना है इधर ही आ रहा है उल्टी क्या भी नाम लिया करना சிங்களீஸ் நல்ல வடிவம் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இனவாதம் பண்ணுறது வாழ்க்கையில் இனிமேல் இருக்காது. தேசியவாதம் பண்ணுறது வேறு இனவாதம் பண்ணுறது வேறு. என்ன சொல்லிக் கொண்டது நான் செக்யூரிட்டி மேடம் ரைட். இப்போ ஸோ எதிர்க்க திரும்பி சொல்லுங்க. ரைட் இல்லை நீங்கள் எழுதி கொண்டிருக்கீங்க எதிர்கட்சி தலைவருடைய கதிரையில் இருந்தால் அதில் அப்படிலாம் இல்லை ராசா. அது விளங்காமல் சும்மா மூக்குத்தனமாக இதை ஒழுதவன் பண்ணுறதுக்காண்டி எழுதுறையில். அது வந்து என்னென்றால் எதிர்கட்சி தலைவருடைய தலைவர் இல்லை, அது வளமையாக தான் அதில் இருக்கணும். நாங்கள் விட்டோம் அந்த நாங்கள் கிளாஸுக்கு அடிபடுவோம் இது இந்த கதிரை தள்ளி இருக்காதுன்றது மாதிரி இல்லைண்ணே ஒரு வீடியோட போட்டு கொண்டு யூடியூப் கார்டு ஓகே இவர் எங்கட அண்ணா எடுக்க அப்படி இல்லைங்க. ரைட். ஹலோ உங்களோட பேர்? அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் ரைட் நாங்கள் எப்படி செஞ்சு ஓகே தேங்க்யூ அண்ணா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ. ஓகே அதான் பார்லிமெண்ட். ஸோ அந்த முக்குத்தனமாக எழுதிட்டுருக்கிறது ஏதோ ஒழுக்கம் பண்ணுறதுக்காண்டு எழுதிட்டுருக்கிறது
அப்படி செய்யாதீங்க ராசா. ஜூஸ்லெஸ். ஏன்னா நீங்கள் என்ன தான் ஆடினாலும் நாங்கள் பார்லிமெண்ட்டில் தங்கத்தோடு இருந்தால் தேர்தல் பிடிக்கிறோம், ஒன்றுமே செய்யாது. அதனால் விட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ், பூவை பற்றி படம் எடுத்து போடுறது, பூ எப்படி விற்கிறது வேண்டுறது, அப்படி ஏதாவது யூடியூப்பில் செஞ்சீங்கன்னா பணம் எடுத்து பார்க்கும். நன்றி. டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, பார்லிமெண்ட்லேருந்து. போகுது. ஸோ ஒன்று வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. கிவ் மீ செகண்ட். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா, தமிழ்ரா. வெயிட் தமிழில் வரேன். இதுலையும் ஷேர் பண்ணி, எந்த ப்ரொஃபைல்லையும் ஷேர் பண்ணி. வெயிட் ராசா, வெயிட். சாவச்சேரியான்ஸ் இப்படி இருக்கிறீங்க. இந்த இந்தியா நாள் வாழ்க்கையை மறக்கல. அது எஸ் டெஃபினெட்லி. மெட்ராக்களையும் சொல்லுங்க. ரெண்டுமே இல்லாமல் டோஸ் தான் டோரை 10 பக்கத்தில் வச்சுருக்கோம். ஓகே, கிவ் மீ செகண்ட். Live just now. தமிழ்ல ஃபர்ஸ்ட். ஓகே. இங்கிலீஷ் அதுக்கு பிறகு. ஓகே, இல்ல நானுமே சிங்களாக்களுக்கு கொடுக்க வழிகிட்ட லைவ் தானே. ஓகே, எனிவே ஓகே, we will come to the point. வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, சாவச்சேரியில இருந்து, ஜாழ்ப்பாணத்துல இருந்து, தமிழீழத்துல இருந்து. ஓகே, என்னென்றால் பார்லிமெண்ட் போனான். பார்லிமெண்ட்ல என்ன நடந்த அந்த முக்கியமான விஷயத்த சொல்றேன். என்னென்றால் இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போய் பழக்கம் இல்லை, எங்களை எலெக்ஷன்ஸுக்கு போய் தானே பழக்கம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு நானும் தங்கச்சி ஹவுஸ் எல்லாம் போனாங்க. அது பிறகு பார்க் பண்ணிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்ட்ரன்ஸுக்குள்ளால போனான். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள போன அப்புறம் தான் தெரியும் அங்கே 2 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று ஒப்போசிட், அது தெரியும் எனக்கு. பட் இன்னொரு 159 ஒப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா, ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா 116 பேர் இங்கே இருக்கலாம். மிச்சாக்கள் வந்து அங்கே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அங்கே போய் ரெண்டமா ஒரு சீட்ல இருந்தேன். ரெண்டமா இருந்த சீட்ல வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், அதுல அது 8ஆம் நம்பர் சீட்டாம். அது வந்து சஜித் பிரேமதாசாண்ட ட்ரெடிஷனல் சீட்டாம். புது இளைஞரோட சரி வராது. ஸோ நான் அதில் போயிருந்த பிறகு அவையோட ஆக்கள்ல கிணறு சஜித் பிரேமதாசாண்ட கதிரை அவர் வளமையா இதில் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன். அந்த கடிதத்துல ஒரு இடத்துலையுமே சொல்லல இது சஜித் பிரேமதாசாண்ட கதிரை உண்டு. ஸோ நீங்க பின்னால இருக்க சொல்லுங்க, நாளைக்கு அவ லேபிள் பண்ணி போடுவினம் யாருக்கு எங்க கதிரைன்னா அங்க நாங்கள் இருப்போம்னு சொல்லி. சரி, அதுல நடக்க அந்த காய்ச்சல் ஐவத்தான் 1-2 பேர் கோசிப் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம். 2வது விஷயம், நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லைவ் வந்து போட்டு நான் திட்ட தெளிவா கிளியரா சொல்லியிருக்கிறேன். நாங்கள் யார், வேலுப்பிள்ளை பிரபாகரன்றவர் யார், அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதில் அடிபட்டவர் என்றவர் நீட்டெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கிறேன். 3வது தங்கை வந்து நான் நினைக்கிறேன் அந்த இப்போ மன்னர் நடந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு அட்வைஸ், ஒரு படிச்சாக்கள் கன பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் போக வேண்டாம், லெட் தேம் ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் சாரி அவ இப்போ நீங்கள் ஒன்று போக வேண்டாம். அங்கே அவ போய் அதை வேலையை ஒன்று நடக்கலைன்னு சொன்னால் அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொஃபஷனலாக நீங்கள் போய் அதை நீங்கள் பார்லிமெண்ட் எடுத்துட்டு வந்து கதைங்கன்னு சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கல. அது முடிஞ்சது. மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால், இப்போ 159 எம்பி மேர் தான் பார்லிமெண்ட்ல இருக்கணும். அதுக்கு தாராளமாக அது காணும். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களோட ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணினான். ஸோ அதே மாதிரி இந்த இதுலையும், அதாவது இனி வரப்போற 5 வருஷ ஆண்டுகள்லையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமா நின்றான். நான் யாரோடையும் இந்த கட்சியோடையும் சேரல. இனி வரப்போற ஆண்டுகள்ல, அதாவது வந்து இனி வரப்போற 5 இயர்ஸ்ல வந்து ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக செய்வதோ அப்ப நான் டாக்டர் ஹரணி அம்மன் சூர்யா கண்டு சொன்னேன், மேடம் நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம், வி ஆர் வித் யூ, நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம், ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம், அதாவது வந்து என்ன இஷ்யூ கொண்டு வந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன், அஸ் அ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் பேண்ட மீட்டிங் வந்து இண்டிபெண்டன்ட் குரூப் கட்சியின் தலைவர் நான் அந்தபடியா நான் அங்கே போனான். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் எம்பி மேயர் வந்து எல்லாமே எதிராகத்தான் கழிச்சு கொண்டு வந்தது. 25, 26, 27ஆம் தேதி வந்து மீட்டிங் வெப்பமாண்டு கேட்கல. 26, 27 எங்களுக்கு முக்கியம் என்று சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுற நாள். ஸோ 25 வந்து அவர்கள் அக்காலம் வரையிலா பின்னேரம் வரையிலா எங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் இப்போ ஒரு ஒத்துழையாம போராட்டம் உண்டு
மொக்குத்தனமாகவே கழிச்சு கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருந்தது. இப்போ நான் அந்த விஷயத்தில் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன், நாங்கள் வந்து நான் மக்களோட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கனுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள், தமிழனை பாதிக்காத, தமிழ் தேசியத்தை பாதிக்காத, நாட்டை அபிவிருத்தி செய்கிற, சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்றோம் என்று டிசைட் பண்ணி இருக்கிறோம். அது தவிரவும் எங்களுடைய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே காரில் தான் நான் போக வேண்டி வரும். ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கு, உண்மை போய் தெரியாது. பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை. பட் யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு 30-40 வீடு பேர் சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கலாம் என்று யாழ்ப்பாணத்தில் வந்து என்னுடைய வீடு வந்து இல்லாதபடியா நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு அந்த வீடு ஒன்று எடுத்து அங்கதான் என்னுடைய காட்சிகள் வேலைகள் நடக்கும். அதுக்கு 1 லட்சம் ரூபா ஒதுக்கி இருக்கணும். அந்த 1 லட்சம் ரூபாவில் என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியல. நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், சிறிய தியேட்டர்ல வந்து 1 லட்சம் ரூபாவில் காட்சி செய்யிருக்க மாட்டோம் என்ன. ஸோ அதுக்குரிய ஃபண்ட் வந்திருக்கணும். வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் அனுப்பியிருக்கணும். யாராவது என்ன நம்புறாக்கள், என்னுடைய காட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம். இல்லை நான் உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டேன், அந்த காசுல வேண்டி கொண்டு வீடு கட்டணும்டா வீடு கட்டணும்னு கேட்டே நான் வேண்டுவேன். என்னோட வீடு இல்ல, பெரிய ஒரு ஹானி இருக்கு. நான் அதுல யோசிச்சு பாராளுமன்றத்துல கார் இருந்தா இதை விட்டு போட்டு கட்டுவோம். பட் இப்போதைக்கு அதை தர மாட்டேன், இதே கார் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு யாராவது பர்சனலா உதவி செய்கிறார்கள், விரும்பினா உதவி செய்யலாம். அதை வந்து யாருமே தடுக்க இயலாது. அதே மாதிரி என்னோட கட்சியை நாங்கள் திருப்பி ஃபார்ம் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் எழுதி, அதாவது வந்து கட்சியின் ஜாப் எழுதி அதை பொது வழியில போட்டு அந்த ஜாப்லையும் வந்து திருத்தங்களை செய்து சரியா அமெண்ட் பண்ணி அதில் ஒரு டெமோக்ரஸி, அதாவது வந்து டெமோக்ரஸி என்னன்னு சொல்றது, ஜனநாயகம் இருக்கக்கூடிய மாதிரி கட்சிகளோட வேலையில் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம். அந்த வேலையும் செய்வோம். அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி சாவச்சேரிலையும் வட்டக்கட்சியிலையும் மற்றது அங்கேயும் அந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் கதைச்சு அதை நான் கணக்கு கமிட்டியில் நானாவே விரும்பி ஜாயின் பண்ணுவேன். என்னன்னு சொன்னால் எனக்கு வளமையாவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க அப்படித்தான், ஏதாவது வேலை செய்யறதுக்கு பிடிக்கும். சும்மா பின்பு பேக்ரோடு இருந்து விட்டு நித்திர ஓடுறதுல. ஸோ அன்றகுமார திசாநாயக்கன் அரசாங்கம் என்னை நம்பி ஏதாவது வேலையா திறமையா இருந்தா நான் அவ்வளவு வேலையும் இதே சுத்தியோட ஒரு ₹7 காசு அடிக்காம நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். அவர்களுக்கு அதுங்களுடைய தேசியத்துக்கு எதிராக திருப்பினமா இருந்தால் நான் அவர்களோட சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் தனித்திருப்பேன். அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுக்கிறீங்க, கணவர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, அண்ணா நீங்க வாங்க நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றோம், ஹோட்டல் புக் பண்றோம்னு சொல்லி. அட் திஸ் மொமெண்ட் வந்து எனக்கு வெளிநாட்டுக்கு வர ஐடியா இல்லை. பட் எனக்கு கட்சிக்குரிய பணத்தை வந்து சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு ரூம் ஒன்று தந்தீங்கன்னா நான் அங்கே வருவேன், நான் அங்கே வந்து நிற்பேன், எல்லாரையுமே பார்ப்பேன், அதையும் நடக்கும். அதை தவிர இப்போதைக்கு சொல்ல வேண்டியது 25, 26, 27ஆம் தேதி எங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அதாவது டார்க் கலர் உடுப்பு போயிடாது, லைட் கலர் உடுப்பு தான் போடும். அப்படியான பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கலாம், எப்படி நடக்கக்கூடாது, அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 3 நாளும் வந்து ட்ரைனிங் இருக்கு. 25, 26, 27 போவேன். அதுக்கு 26, 27 மாவீர தினம் மண்டபடியா நான் இது முடிய நேர ட்ரை பண்ணி அங்கே வந்துருவேன். அது தவிரவும் அட் திஸ் மொமெண்ட் வந்து என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துவாக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் தனியத்தான் யாழ்ப்பாணத்தில் தெரிவேன். ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டெடுப்பேனோ தெரியல. தமிழ் மக்கள்ல இருந்து பாதுகாப்பு எனக்கு 100% இருக்கு. பட் நான் ஒரு துவாக்கொண்டு தாரன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் பாதுகாப்பு அமைச்சரை கதைச்சு லைசன்ஸோட உள்ள கன் ஒன்று நான் எடுத்து என்னோட வச்சிருப்பேன். என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதோட 4 பல்ப் தாரன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், வரியார் ஜோக்குக்காண்டி சொல்லல. எங்களோட கட்சி எங்களோட வீட்டை பாதுகாக்கிறதுக்கு 4 ஃபோக்கஸ் லைட் தெரியணுமாம். அது வந்து போய் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் எடுக்கணுமாம். ஸோ அதையும் நாங்கள் எடுப்போம். அதை விட டிரைவருக்கு 10,000 ரூபா சம்பளம். ஸோ அதோட 10,000 ரூபாய்க்கு டிரைவர் பிடிக்கலாது. குறைஞ்சது ஒரு 1,20,000 டிரைவர் கொடுக்கணும். 24 hours என்னோட நிற்கணும். அந்தபடி நான் போகிற இடம் எல்லாமே போகணும். ஸோ டிரைவர் எடுத்தால் போடுவோம், அல்லது வெஹிக்கிளும் இல்லை. ஸோ வெஹிக்கிள் அதை தாண்டினால் டிரைவர் எடுப்போம். டிரைவர் எடுத்தால் போடுவோம், அல்லது நான் தான் ஓடுவேன். ரைட். அதை விட எங்களுக்கு மற்றது எங்களுடைய தேசிய இதிலிருந்து விலத்தி போவீங்களான்னு கேட்டுருக்கீங்க. தேசியத்திலிருந்து விலத்தி போக மாட்டோம். நாங்கள் 2 சஜித்தின் கதிரை கொடுக்காதார்கள். நாங்கள் தெளிவற்ற வாழ்க்கை முறையில் வந்து நாங்கள் அதை இங்கிலீஷில் வடிவாக போட்டிருக்கேன். அதை விட ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
மற்றது தங்க கௌஷல்யா கூட்டிகிட்டு போனான். அவள் இந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். அவள் அவங்க நீட் டு பி கெட் ட்ரெயின்டு. அவள் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கணும். அதுக்கு பிறகு நான் மாகாண சபை ஸ்டார்ட் பண்ணிக்க. நான் தங்க கௌஷல்யாவுக்கு வந்து நான் சொன்னபடியே பாராளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு மாகாண சபை எலெக்ஷன் அனுப்பேன். ஏன்னு சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வந்து அவள் இந்த முறை அன்றகுமார் சாநாயக்க வந்து மாகாண சபைக்குரிய பதவிகளை வந்து அதாவது வந்து பொறுப்புகளை கூட தெரிவினம்னு எதிர்பார்க்குறேன். அங்கே ஒரு கோமாளி ஏறி இருந்துட்டாருண்டா. உதாரணத்துக்கு பென்னிமேந்தர் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் மக்களே ஜெஸ்ஸண்டு போடுங்கள், நோண்டா நோடுன்னு போடுங்கள், மாகாண சபை நடத்தலாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய முன்னாள் மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட 70-80% ஒதுக்கப்பட்ட நிதிகளை வந்து திருப்பி அனுப்பின வேலை தான் செய்த ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாது, ப்ரொஜெக்ட் என்ன தெரியாது. ஸோ அதால் எனக்கு மாகாண சபையில் எடுத்து யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கையும் டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதால் நான் வடக்கு கிழக்கில் மாகாண சபைக்கு போவேன். மாகாண சபையில் நான் நின்று எலெக்ஷன் அனுப்பேன். வின்பற்றது வின்மாநாதன் தமிழருடைய கையில் தான் இருக்கிறது. அது தவிரவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து நடக்க போகிற ப்ரொஜெக்டுகளுக்கு வந்து நான் அந்த ப்ரொஜெக்டை சொல்லுவேன். நான் அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிடமெண்டா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கோ. அந்த ஹெல்ப் பண்ணுறத ஒரு சதம் காசு கூட களவெடுக்கவோ புளியாப்பாய்க்கவோ அதில் போய் நான் குடிச்ச சாப்பிடவோ மாட்டேன். அது வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு காட்டப்படும். உங்களுக்கு விரும்பினால் என்ன நம்பினா என்ன ஹெல்ப் பண்ணலாம். என்ன ப்ரொஜெக்ட்ன்றதை நான் எழுதி பெர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்து கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ சொன்னால் கொப்பி அடிச்சுருவாங்க. அது தவிரவும் எங்களோட வட்ட கட்சியில் நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன், விவசாயலானில் உறுதிமொழி கொடுத்துருக்கேன். எல்லா உறுதிமொழிகளையும் எனக்கு நடத்துறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. நேரடியாக அந்த பில் அவ்வளோத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களே அதுக்கு நேராக பே பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு வாலிபால் கிரவுண்டு உருவாக்கணும், ஒரு முன்பள்ளி, ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் 20-30 சைக்கிள், அது சின்ன சின்ன இதெல்லாம் உங்களோட நம்பிக்கையில் தான் அந்த வாக்குறுதியில் கொடுத்தினான். அந்த பெண்ணின் தளத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லி கொண்டிருக்காவான் தான் ஓமன் சொன்னான் மாட்டேன்னு சொல்லி 12 லட்சம் ஜனம் இருக்குது வெளிநாட்டில். ஒட்டு சனம் மனத்தில் தமிழ் மக்களில் காதலில் உள்ள சனம் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணும். எனக்கு அவரை ஒரு ஆள் வந்து வெண்ணிமேன் தளத்தில் திறமாட்டேன் ஒரு கதண்டா சொல்லணும். ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கொண்டு கூட ஒரு மாதம் ஃபுல்லாக திறமாட்டம் சொல்லி அவாவே ஏற்றி விட்டு திறமாட்டேன்னு திரும்ப சொல்லி கொண்டிருக்காங்க. அது பேர் யாராவது ஹெல்ப் பண்ணிக்கணும். அது நான் பார்த்துக்கொள்கிறேன். நன்றி. உங்களோட கோர்ஸ் ஒவ்வொன்று நான் ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன். உங்களுக்கு வடிவாகவே தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸும் உங்களோட அதையும் காட்டன். இதில் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, அதோட பின்னுக்கு பேக்கில் 2 ஃபோனுக்கு 4 ஃபோன் கிட்டத்தட்ட 6 நம்பர்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி காய்க்கிறேன். கோவிச்சு கொள்ளாதீங்க. 7 மண்டா லோக்கலில் இருக்கிறார்கள் SMS போடுங்க. ஆனால் அவசரம் இப்படி ஒரு விஷயம் அவசரம் போடுங்க. நான் மெசேஜ் பார்த்துட்டு இருப்பேன். அதே மாதிரி ஃபாரினில் இருக்கார்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க போடுங்க. என்னென்னு பார்த்துட்டு வாய்ஸ் போடுங்க. பார்த்துட்டு எடுக்கிறேன். எனக்கு ஆக்கள் எல்லாம் இல்லை இருக்குது. நான் ஒரு ஆள் தான் உலகத்தில் இருக்க தமிழ் இனத்தோட காய்க்கணும். கிட்டத்தட்ட 2000-3000 பேர் கோல்ஸ்களும் மெசேஜெல்லாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்குது. ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஒரு ஆள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது சாவச்சியில் தொடங்கிலேருந்து இந்த வரைக்கும் போட்டு அவ்வளோ மெசேஜும் பார்க்காம இருக்குது. அப்போ அவ்வளோத்தையும் பார்த்து ரிப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் ரியாக்ஷன் போட்டு திருப்பி கோல் எடுத்து காய்க்க 30 மினிட்ஸ் செல்லும். அதெல்லாம் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். என்ன பாராளுமன்றம் அனுப்பி வச்ச என்னுடைய தெய்வங்களுக்கு, எனக்கு வாக்கு பிச்சை போட்டு என்னுடைய தெய்வங்களுக்கு நன்றி. நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் என்னென்ன நடக்க சம்பந்தமாக ஒவ்வொரு அப்டேட்டும் தர வேண்டும்.